ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேர பாரு, களி வரதா கேப்ப வரதான்னு உங்களே திட்டுறான். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே போட போட்டுருவா. ஏ மவனே, பொறுமையாடுறா, ஏன் அவசரப்படுற? என்ன காட்டி கொடுத்ததுக்கு உன்னை கொண்டு போடணும்டா. ஆனா இப்ப நான் போதையில இருக்கிறதால இருங்க, தொலைச்சிடுவேன். என்னையா போட்டு கொடுக்குறீங்க? யார் தெரியுமாண்ணா? தெரியுமாண்ணா யாருன்னு? ஏய், என்னடா முறைகிறீங்க? காரை தூக்கி அப்படியே வீசிடுவேன். போட போட வா வா வாட வா வா. நவர்றா. நீ நவர்றா. இந்த ஊர்ல இன்னொரு தடவை உங்களை நான் பார்த்த இடத்துல சமாதி கட்டிடுவேன். உங்களுக்குலாம் இருக்குடா ஒரு நாள். அட என்ன பண்ணி உன் மேல கை வைக்கிறேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எங்களையும் தடுக்கிற. ஐயா, உங்க மேல கை வச்சவனுக்கு கையே இருக்க கூடாதியா. ஊன்னு மட்டும் சொல்லுங்க, அவன் கைய பிச்சு வீசி. சும்மா இருடா. ஏ மௌனே, இப்ப கேட்டிய ஏன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு? நான் வேடிக்கை பார்க்கலடா, யோசிச்சுட்டு இருந்தேன். என் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஏய், உங்களுக்கு இருக்குடா ஒரு நாள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும்னு, அதுல சிதம்பரம் குடும்பம் சின்ன பின்னமாகணும். அதை பண்றதுக்கு இப்ப போறானே வெள்ளை பணியாரம், இவனை வச்சுதான் அந்த சூப்பரான வேலையை செய்ய போறோம். நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலப்பா. இந்த ஊர்ல இருப்பேன், உங்களை பார்த்தா அவ்வளவுதான் காலி பண்ணிடுவேன். குடிகார பையன் இதை போறானே வெள்ளை பணியாரம், இவன் சிதம்பரம் வீட்டுக்கு போதையில போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறான். அந்த ரங்கநாயகி கோவத்துல இவனை கொன்னு போட்டுருவேன்னு இந்த ஊரே பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி ஒன்றுக்கு 3 தடவை சொல்லியிருக்கிறான். இப்போ நாம அவனை கொன்னுட்டு குளத்துல வீசிட்டோன்னு வச்சுக்க, அந்த பழி யார் மேலே வரும்? அந்த ரங்கநாயகி தான் புள்ள கதிர்கிட்ட சொல்லி தான் குடும்பத்தை ஏமாத்துனதோட வீட்டு முன்னாடி வந்து தகராறு பண்ணதுக்கு அவனை கொன்னு வீசிட்டான்னு நாம சொல்ல வேணாம், இந்த ஊரே சாட்சி சொல்லும். அந்த சிதம்பரம் குடும்பத்து மேல கொலைப்பழி விழுந்து அவன் பேத்தி ஆட்டோமேட்டிக்கா வாழ வேண்டிய வந்துதான் நிப்பா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எவனும் அந்த சிதம்பரம் குடும்பத்துல பொண்ணு கேட்டு வந்து நிக்கவே மாட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிதம்பரத்துக்கு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவா. சூப்பர்பா. ஆனா போதையில தான் உன் மூளை. மூளை இங்க இல்லடா, இங்க இருக்கு. ஆனா எங்க இருந்தானப்பா ஓ மூளை, ஆனா வேற லெவல்ல வேலை செய்யுது. எலி தானா வந்து வலையில மாட்டின மாதிரி இப்ப இவன் நம்ம கையில வந்து மாட்டிருக்கான். நல்லா கேட்டுங்கடா டேய், இன்னைக்கு வச்ச விருந்தை விட ஒரு பெரிய விருந்தே வைக்கணும். அதையும் தாண்டி இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன். சொன்னது புரியுதா? புரியுதுங்கண்ணே. மவனே, இந்தா இதை மாறி முத்துட்ட கூடு. மாறி முத்து இங்க நிக்கிறான்பா. ஓ டேய், அவனை யாரும் இல்லாத இடமா பார்த்து அமுத்தி பிடிச்சி அவனை கொன்னு அப்படியே குளத்துல வீசிடுங்க. சரிங்கய்யா.
நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. எனக்கு வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. போ. சரிங்க. கிளம்பு போ. கிளம்பு. வாடா போலாம். டே மோனே, இப்போதான் அந்த வெள்ளை பணியாரத்துக்கு ஆயுசு 100ன்னு ஞாபகம் சொன்னேன். அதுக்குள்ள அல்ப ஆயுசுல போறான். சரிவா, வந்து வண்டி எடு. பாப்பா அதில் நான் சக்கரவர்த்தியடா. கண்ணு ஏன் துடிச்சுக்கிட்டே இருக்கு? அதுவும் வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கே. என்ன இது? திரும்ப திரும்ப வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கே. யாரா தள்ளி விட்டுருத? ஏய், காலி வர்றதா? என் வாழ்க்கைய பால் அடிச்சுடா. வலது கண் துடிச்சா அபசகுணம்னு சொல்லுவாங்க. மனசு வேற படபடன்னு ஆகுதே. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. ஏய், யாரா நீங்களா? தூக்கிடலாம். ஏய், உங்களதான்டா. தூக்குடா. ஏய், ஏய், என்னடா பண்றீங்க? எனக்குடா தூக்கிட்டு போறீங்க? டேய், போடா. இந்த அருண் வேற இன்னும் வீட்டுக்கு வரல. வெளியில தங்குறதா இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவான், அதுவும் சொல்லல. அவங்க அப்பா வேற அப்பவே ஃபோன் பண்ணி பேச சொன்னாரே.